கடகராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. ஜோதிட சாஸ்திர குரு பகவான் ஆண்டுக்கு ஒரு முறை பயிற்சி ஆவாருங்க. அப்படி ஆனால் குரு பகவான் இந்த 2025ஆம் ஆண்டு 3 தடவை பயிற்சி ஆகிறாரு. இதை அதிசார பயிற்சி அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது குரு பகவான் இயல்பை விட வேகமாக ராசிகளில் கடந்து போவார். 2025 பார்த்தீங்கன்னா மே 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியானாருங்க. இதுக்கு அப்புறமா அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க. பின்னர் மறுபடியும் மிதுன ராசிக்கே திரும்பி வருவார். ஜோதிடத்தில் நவ கிரகங்களில் ரொம்பவும் மென்மையானவர் மற்றும் செல்வாக்குமிக்க கிரகமாக குரு பார்க்கப்படுறாருங்க. இவர் ஒருவருக்கு ஞானத்தையும் நிதித்தன்மை சன்மான யோகத்தையும் தரக்கூடியவர். மனுஷ வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான செல்வங்களையும் தர்றாரு. அப்படிங்கிறதால எந்த கிரகத்துக்கும் இல்லாத தனிச்சிறப்பு குருவோட பார்வைக்கு இருக்குதுங்க. நவ கிரகங்களில் முழுமையான சுப கிரகமாக திகழ்பவர் குரு பகவான். ஒரு ஜாதகத்தில் எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் குரு பார்வை இருந்தால் கெடுபலன்கள் குறைஞ்சு நட்பலன்கள் மிகும். அதனால தான் ஜோதிட சாஸ்திரத்தில் குரு பார்க்க வேண்டிய நன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. குரு இருக்கும் இடத்துல வச்சு ஒரு ஜாதகத்தில் குழந்தைகளோட நிலையை அறிய முடியும். அதனால் இவரை புத்திரக்காரகன்னு சொல்கிறாங்க. மனுஷனோட எல்லா தேவைகளையும் நிறைவு செய்கிற பணத்திற்கு அதிபதி அப்படிங்கிறதுனால தனக்காரகன்னு சொல்கிறாங்க. நவ கிரகங்களில் ஒருவராக இருக்கும் குரு பகவான் அவரை பிரகஸ்திபதினு சொல்கிறாங்க. 4 வேதங்கள் 64 கலைகள் ஆகியவற்றை அறிந்தவராகவும் தேவர்களோட குருவாகவும் போற்றப்படுறாங்க. சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிஞ்சு நவகிரக அந்தஸ்து பெற்றதால் குரு பகவானை ராஜ கிரகம் அப்படின்னு சொல்கிறதுண்டு. ஒருத்தரோட வாழ்க்கையில் மங்கள காரியங்கள் நடைபெறணும், கல்வியில் சிறந்து விளங்கணும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும், நல்ல வாழ்க்கை துணை அமையணும் அப்படின்னா ஜாதகத்தில் குருபலம் பெற்று நல்ல நிலையில் இருக்க வேணுங்க. குரு பகவானோட அருளை பெற வேண்டி அப்படின்னு நினைக்கிறவங்க வியாழக்கிழமைகளில் முழு பக்தியோட வழிபட்டால் குருவருள் மட்டும் இல்லைங்க திருவருளும் கிடைக்கும். குருவனோட அருளை பெறதுக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானை மட்டும் இல்லாமல் மகாவிஷ்ணுவையும் வழிபாடு செய்யணுங்க. குரு பகவான் இருக்கும் இடத்தை விட குரு பகவானினுடைய பார்வைக்கு பலம் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போவுமே எல்லா ராசிகளுக்கும் குரு பெயர்ச்சி சாதகமற்ற நிலையில் இருந்தால் கூட குருவோட பார்வையால் பல நல்ல விஷயங்கள் நடக்கும். அந்த வகையில் கடக ராசிக்கு குரு அதிசார பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறாங்க. கடக ராசிக்காரங்க நல்லதை கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, சந்திர பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடத்துலையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க, உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்கும் கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டீங்க. இதனால தான் கடக ராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டு இருக்கு. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே கடகராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வீட்டில் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாதுங்க. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மறுபடியும் அவங்களுக்காகவே உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கடகராசிக்காரங்க. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க. நீங்கள் கடகராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்கும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான்.
இந்த அஷ்டம சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் உங்கள் வாழ்க்கையில் அதிகமாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும். கடக ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தீங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலடா சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களை தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சும் கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னோட வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, என்னோட வாழ்க்கை முறை மட்டும் ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. கடகராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்கீங்க. நீங்கள் என்ன தான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை தேடி உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையும் கஷ்டமும் வந்துட்டு தாங்க இருக்குது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. கடக ராசிக்காரர்களுக்கு கடந்த ஒரு 4-5 வருஷமாகவே பார்த்திங்கன்னா பெருசாக பொருளாதாரத்துலேயும் சரி வாழ்க்கை முறையிலையும் சரி சரியான ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்காதுங்க. இதற்கு காரணம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டைமில் இந்த அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு அந்த அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது இந்த முடிஞ்சிருதுங்க. முடிஞ்சாலுமே கூட இன்னும் நாங்கள் அதுலேயே இருக்க மாதிரி இருக்குது, எங்கள் வாழ்க்கை எப்போ தான் மாறும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இத்தனை நாட்களாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் மைனஸாக செயல்பட்டுட்டு இருந்தாருங்க, குரு பகவான் கூட தான் மைனஸாக செயல்பட்டுட்டு இருந்தார். ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் முழுவதுமாக ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறாரு. ஏன்னா சனி பகவானினோட வக்ர பயிற்சி ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு இருக்குங்க. அதே மாதிரி குருவோட அதிசார பயிற்சி இனிமேல் நடக்க போகுது. இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு விரைவில் கடகராசிக்காரர்கள் போக போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்கிர பயிற்சியும் ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டுருக்குங்க. சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் பண்ணுறாரு. இது 12 ராசிக்குமே நல்ல ஒரு மிகுந்த பலன்களை கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் அதிக பலன் தரக்கூடிய விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய இருக்குதுங்க. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதிக பலன் பெறக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க கடகராசிக்காரங்க தான். கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய 5-6 மாதங்களும் உங்களுக்கு மிகுந்த ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய நாட்களாகவே பார்க்கப்படுதுங்க. இத்தனை நாளாக பார்த்தீங்க அப்படின்னா குரு பயிற்சியோட பலன்கள் கடகராசிக்கு கிடைக்காம இருந்துச்சு. ஆனால் இனிமேல் குருவோட அதிசார பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிறதுனால தாங்க பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் விரைவில் வரப்போகுதுங்க. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறதே கிடச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு 10,000 15,000 சம்பளத்துக்கோ அக்கம் பக்கம் இருக்கிற வீட்டு பக்கத்தில் வேலைக்கெல்லாம் போயிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் தகுதிக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இல்லை ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ ட்ரை பண்ணாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக இப்போ கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாளாக அலைஞ்சிட்ருக்கேன், வாய்தா மேலே வாய்தாவாக போய்கிட்டு இருக்குது, வக்கீலுக்கு பல லட்சம் செலவு பண்ணிட்டேன் ஆனால் கேஸ் முடிஞ்ச பாடு இல்லை அப்படின்னு நிறைய நபர்கள் புலம்பிகிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் சீக்கிரமாகவே உங்களுக்கு அந்த சாதகமான தீர்ப்பு வருங்க. சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் அதிகமாக கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் பதவிகள் எல்லாமே தானாக உங்களை தேடி வருங்க. ராகுவால் உங்களுக்கு செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரிங்க இல்லற வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் பிரச்சனைகளையும் தொல்லைகளையும் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவு அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசாகவே இருக்காதுங்க. கடந்த காலங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது.
உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகள், நிறைய பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் ரொம்பவே மனவேதனைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. இனி உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு, மரியாதை கிடைக்கும். அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்க போகுதுங்க. தொழிலில் வியாபார தடைகள் எல்லாமே விலகும். லாபம் அதிகமாக கிடைக்க போகுது. முன்னேற்றம் உண்டாகும். வர வேண்டிய பணம் கைக்கு வந்து சேருங்க. நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை கிடைக்க போகுது. அல்லும் பகலும் ஆண்டவனே துணையின்றி வாழும் கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. கடகம் குளிர்ச்சி பொருந்திய அழகான சந்திர பகவான அதிபதியை கொண்டவங்க. தாய்மை உள்ளம். நம்முடைய ராசி சின்னம் நண்டுங்க. தியாகத்துக்கு இவங்களை விட்டால் நீங்கள் வேறு யாரையுமே பார்க்க முடியாது. பெண் ராசி. அம்மாக்கள் எப்பவுமே பிள்ளைகள் மீது அதீத பாசம் வச்சுருப்பாங்க. தனக்குன்னு எதையுமே யோசிக்க மாட்டாங்க. ஸோ தன்னலமற்றது இந்த கடகராசி. தன்னை சார்ந்தவங்களை மட்டும் இல்லாமல் இந்த உலகத்துக்கே தாய்மை உள்ளம்னு தேடி எடுத்தீங்க அப்படின்னா கடகராசி தாங்க முதன்மையாக வந்து நிற்கும். பாசத்தால் மோசமான ராசினா அது கடகராசின்னு சொல்லிட்டு போகலாம். எல்லார் மேலேயும் பாசம் வைக்கும். ஒருத்தர் கூட வந்துட்டு எடுத்தெறிஞ்சு பேசுறதுக்கு வாய் வராது. கோவப்படுவாங்க, ஆனால் பாசத்தில் அழுகுவாங்க. உணர்ச்சி வசப்படுவாங்க. அதாவது ஒரு அடித்தா கூட தாங்கிக்குவாங்க, ஒரு சொல்ல தாங்க மாட்டாங்க. இவங்க ஒரு குடும்பத்தில் இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பத்தோட ஒட்டுமொத்த கஷ்டத்துக்கும் தன்னால் போய் தலையை கொடுத்தும் நிறைய பிரச்சனைகளை மறைச்சிக்கிட்டும் இது ஒரு தப்பு பண்ணுதுன்னு எல்லாரும் அடையாளப்படுத்தினா தப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நல்லது யாராலையும் பார்க்க முடியாது. நல்லதை கூட வெளிக்காட்டாது. ஆனால் எல்லாருக்கும் தப்பு கடகராசி மட்டும் ஈஸியாக சொல்லிடுவாங்க. மாடு மாதிரி உழைப்பாங்க, ஆனால் அங்கீகாரம் கிடையாது. ₹1,00,000 உழைப்பாங்க, அங்கே 10,000 கூட யாருமே இவங்க வருமானத்தை கொடுக்க மாட்டாங்க. அந்த பணம் கூட இழுப்பறியாக தான் போகும். எல்லாருடைய ஆசைகளையும் நிறைவேற்றும். ஆசைப்பட்டு ஒவ்வொருத்தருக்கும் அவங்கள பார்த்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்காக சிறிதளவு கூட, அதாவது சொல்லுவாங்க இந்த நெல்லுக்கு பாய புல்லுக்கு பாயிட்டுங்கிற அளவுக்கு இவங்க காட்டக்கூடிய பாசம் எவ்வளவோ காட்டி பார்த்தாச்சு. ஒரு கடுகளவு கூட இவங்களுக்கு திரும்ப வந்திருக்காது. உதாசீனப்படுத்தியிருப்பாங்க, அசிங்கப்படுத்தியிருப்பாங்க, அவமானப்படுத்தியிருப்பாங்க. ஒதுக்கப்பட்ட ராசிங்க இந்த கடகராசி. நீங்கள் சொல்லிட்டு போகலாம், எல்லாருக்கும் ஓடி ஓடி செஞ்சோம், இதை மட்டும் ஒதுக்கி வச்சுருவோம். ஏன்னா நம்ம கடகராசி அதுன்னு சொல்கிறேன்னா அப்படி தாங்க மற்றவங்க பார்க்குறாங்க. உங்களை நினச்சிட்டு தேவைக்கு மட்டும்தான் உங்களை வந்து தேடி வர்றாங்க. அவங்க தேவை கழிஞ்சுது அப்படின்னா உங்களை டாட்டாய் பாய் பாய் அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருப்பாங்க. எங்கடா நான் செஞ்ச உதவி, உனக்கு நான் செஞ்ச உதவி இல்லைன்னா 1% நீ எனக்கு செஞ்சுருந்தா நான் நல்லா இருப்பேனே. எத்தனை நாள் யோசிச்சிருக்கீங்க? எவ்வளவு அழுதுருக்கீங்க? யாராவது கொஞ்சமாவது கடைசியிலவாது பாசம் காட்டுறாங்களா? ஆனால் கடகராசி யோசிக்கிறதுனா அட போங்கடா, கடவுள் பார்த்துக்குவாரு, எனக்கும் ஒரு வாய்ப்பு வரும், கடவுள் இப்படியே என்னை விட்டுற மாட்டாரு. எந்த மாதிரி மனசு பாருங்களேன், குழந்தை மனசுங்க, வெள்ளை மனசு. ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவன், கடவுளுக்கு நிகரான குணம் கொண்டவன்னே சொல்லலாங்க கடகராசியை. கடவுளோட ராசின்னே சொல்லிட்டு போகலாம். அந்த அளவுக்கு நல்லவங்க. கடகராசி ஆண்களையோ பெண்களையோ என்ன சொல்கிறேன்னா, வீட்டில் இருக்கிறது மட்டும் இல்லைங்க, கடகராசிக்காரங்களை நீங்கள் வந்து லவ் பண்ணுறீங்க இல்லை திருமணம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. அவங்க ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து 1000 அர்த்தங்கள் ஒளிஞ்சிருக்கும். சண்டை போடாதீங்க. கடகத்தை மட்டும் கஷ்டப்பட விட்டுறாதீங்க, அது பெரும் பாவங்க. கடகராசி யாராவது நீங்கள் வாட்டி வதைக்கிறீங்க, அவங்கள ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் பின்னாடி கண்டிப்பாக தண்டனை இருக்குது. கடகராசி விடக்கூடிய ஒவ்வொரு துளி கண்ணீருமே எல்லாத்துக்கும் பதில் சொல்லியே ஆகணும். ஸோ இப்படிப்பட்ட கடகராசி பிள்ளைகளுக்கு, கடவுளின் பிள்ளைகளுக்கு
என்ன நடக்க போகுதுங்க? பிரம்மன் எழுதிய தலைவிதி. அப்படி என்னதாங்க நம்ம தலையில் பிரம்மன் எழுதியிருக்காரு? கடகராசி இந்த வார்த்தையை கேட்ட நீங்கள் தெய்வத்துக்கிட்ட கேட்காத நாளே கிடையாது. என்னதான் என் தலையில் எழுதி வச்சானே தெரியல இந்த கடவுள், இவ்வளவு கஷ்டப்படுறனே, என்னைக்கு தான் என் தலைவிதி மாறும்? எல்லாரும் நல்லா இருக்காங்களே, தப்பு பண்ணுறவங்க நல்லா இருக்காங்களே, என்னால் தப்பும் பண்ண முடியல, நான் தப்பு பண்ணதும் இல்லை, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் சோதனை மேலே சோதனை, கஷ்டம் மேலே கஷ்டம்? இதுக்கான பதிலை நீங்கள் தேடிட்டுருக்கீங்க இல்லையா? அந்த பதிலுக்கான பதிவு தாங்க இது. தொடர்ந்து பதிவை பாருங்கள். சூட்சமங்கள் உள்ள ஒளிஞ்சிருக்கு. முதல்ல கடகராசி அம்பிகை வழிபாடு தொடர்ந்து செய்யணுங்க. துர்க்கை வழிபாடு செய்யுங்க, லலிதாம்பிகையை வழிபாடு செய்யுங்க, அம்பாள் வழிபாடு செய்யுங்க. அம்மன் வழிபாடு கடகத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய விஷயம். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனை எல்லாம் தரும், அன்பர் என்பவருக்கே இனம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. இதோட அர்த்தம் என்னன்னா, கடகராசிக்காரர்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் முழுமையாக கிடைக்கட்டுங்க. அந்த அம்பிகையோட அனுகூலம், அனுகிரகம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கட்டுங்கிறத வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேங்க. கடகராசி கஷ்டப்படக்கூடிய ராசி, கடவுளோட ராசின்னு சொல்கிறேன். உங்களுக்கு எனக்கு சண்டை. நான் சொல்கிறத நான் தெளிவுபடுத்துறதுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்கிறேங்க, கேட்டுக்கோங்க. நீங்கள் இந்த பதிவை பார்க்கக்கூடிய இந்த நிமிஷத்தில் கூட ஒரு பெருத்த சிந்தனை உங்கள் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கும். இது சும்மாலாம் இல்லைங்க, அடிச்சு விடாத அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்தியமாக உங்களுடைய வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது, இதை நம்ம எப்படி மாற்றணும், வேறு இடத்துக்கு போகலாமா, வேறு வேலைக்கு போகலாமா, நம்ம இங்கே இருக்கலாமா, இதை செய்யலாமா, இது போல் உங்களுடைய எதிர்காலம் கருதி ஒரு சிந்தனை மனசில் ஓடிக்கிட்டு இருக்கும். இது உண்மைன்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். இப்படி தாங்க நான் சிந்தித்தேன். இதோட உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை இந்த நிமிஷம் நீங்கள் நினச்சிருப்பீங்க. இது 2வது. 3வது என்ன அப்படின்னா, ரொம்ப அமைதியாக உட்காந்துருப்பீங்க. உங்களை சுற்றி எல்லாரும் பரபரப்பாக ஏதாவது வேலை செஞ்சிட்ருப்பாங்க. ஆனால் நீங்கள் அமைதியாக, அதாவது இந்த நடுராத்திரியில் ஒரு அமைதியை தேடிட்டு இருப்பீங்க. தனிமையில் உட்காந்துருப்பீங்க. புரியுதுங்களா? ஸோ இது எல்லாமே இந்த பதிவு உங்களுக்கானது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தக்கூடியது. இதுதான் பெரிய சூட்சமமே. உங்களுடைய இஷ்ட தெய்வம் பெயர், அவருடைய படம், ஏதாவது இந்த பதிவு பார்த்த ஒரு நாள் பொழுதில் அதாவது ஏதாச்சும் ஒரு வகையில் உங்களுக்கு உங்கள் கண்ணில் தென்படும். அது நடந்தாலும் உங்களுக்கு தெய்வம் துணை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திக்கலாம். எந்த ஒரு விஷயத்துலேயும் ரொம்பவே பாதிக்கப்பட்ட ராசினே உங்களை சொல்லலாங்க. அதுபோல் ஈஸியாக ஏமாறக்கூடிய ராசியும் சந்திர பகவானை அதிபதியாக கொண்ட நீங்கள் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்தை கூட தாங்க முடியாது. அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஆனால் உங்களுக்கான வழிகளை ஈஸியாக கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதை நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே தான் புரிஞ்சுக்குவீங்க. ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு பாசத்துக்கு அடிமையோ அதே மாதிரி பகைக்கும் எதிராக நிற்பீங்க. ஒரு கை பார்த்துடலான்னு நிற்பீங்க. ஆனால் உங்களை ஒரு கை பார்க்கலான்னு நினைக்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு செகண்ட் யோசிச்சிருப்பீங்க. என்ன தெரியுமா? அந்த நிலையில் உங்கள் மனசு, என்னடா இது, நம்ம போய் இவங்கிட்ட என்னத்தை போய் பேசுறது, இவங்கிட்ட சண்டை போடலாமா அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. ஆனால் அவங்க பண்ணது பெரிய துரோகமாக இருக்கும். மற்ற ராசிக்காரங்கள்லாம் இவனை முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் அமைதியாக இருப்பீங்க. அடுத்தவ உழைப்பை தூக்கி சாப்பிட்டு போகிறவங்க மத்தியில் தான் உழைச்சா மட்டும்தான் நான் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு உழைப்புக்கேற்ற வெற்றிகள் சூட வந்தவங்க இப்போ தோல்வி அடைகிறாங்க. யாராவது தோல்வி அடைகிறாங்க அப்படின்னா அதை உங்களால் தாங்கிக்கவே முடியாதுங்க. தலை போகிற ஆபத்தாகவே இருக்கட்டுங்க, இந்த இடத்துல கூட நான் தப்பிச்சிருவேண்டா அப்படின்னு நினச்சிட்டா போதும், கண்டிப்பாக நீங்கள் தப்பிச்சிருவீங்க. அதே மாதிரி தியானம் பண்ணுங்கள். நிறைய கேள்விகள், அதாவது நிறைய கோவில்களுக்கு போயிட்டு வாங்க, யாத்திரைகள் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக 32-42 வயசுக்குள்ள கோடீஸ்வர யோகம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி லக்னாதிபதி சுக்கிரன் வலிமையான நிலையில் இருந்துட்டாருன்னா நிச்சயமாக கோடீஸ்வரர் ஆக்கிடுவேன். இந்த கோடீஸ்வர யோகத்தை இன்னும் நீங்கள் மேன்மைப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா தானம் அதிகமாக செய்வீங்க. வீண் சண்டைகளை தவிர்த்துக்கோங்க. அம்மன் வழிபாடு பண்ணுங்க. இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இதோட திங்கட்கிழமைகளில் சந்திரனை
சந்திர பகவானுக்கு வெள்ளை புஷ்பம், அதே போல் வெள்ளை பனங்குழம்பு இதெல்லாமே வச்சு சந்திர பகவானுக்கு அபிஷேகம் செய்யுங்க. சிவபெருமான வழிபாடு செய்யுங்க. இப்படிலாம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வரக்கூடிய ஆபத்துகள்லேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாங்க. பணவரவு அதிகமாக உண்டாகும். நான் ஒருத்தர்கிட்ட கடன் கொடுத்துட்டேன், ஆனால் அது எனக்கு இத்தனை நாளாக வரவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு கூடி வருங்க. அதே போல் கல்வி விஷயத்தில் ரொம்பவே நல்லதாக நடக்குங்க. நான் இத்தனை நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த படிப்பு கல்வி எல்லாமே வரும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கூட்டு தொழில் செய்கிறவங்கெல்லாம் லாபத்தை பெறுவீங்க. நீதிமன்ற வழக்கு தீர்ப்புகள் சாதகமாக வருங்க. வாழ்க்கையில் புதிய சாதனைகளை புரிவீங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். தலைமைத்துவ திறன் மேம்படுங்க. முடிவெடுக்கும் ஆற்றலும் மேம்படும். பணியிடத்தில் முழு ஆதரவு கிடைக்கும். இதன் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த இலக்குகளை அடைவீங்க. இந்த மாதிரி மேலே மேலே கடகராசி அன்பர்கள் உங்களுடைய மனசுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வளர்ந்துக்கிட்டே போவீங்க. கடவுளோட அன்பும் அனுகிரகமும் உங்களுக்கு கிடைச்சி